வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்தால் கடுமையான சவாலை சந்திக்கும் மனிதகுலம், பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை நடத்த வேண்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். ஈரான் மிக வேகமாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சி இருக்காது, அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 62வது போட்டி, ராஜஸ்தானை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடனுக்கு சென்றார். ஸ்வீடன் நாட்டில் கோதன்பர்கில் நடைபெற்ற தலைமைச் செயல் அதிகாரிகளின் வட்டமேசை மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது இன்றைய பதட்டமான உலகளாவிய சூழலில் இந்தியா மற்றும் ஸ்வீடன் போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். பயங்கரவாதம் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் ஒரு கடுமையான சவாலாக உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்வீடனிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த ஆதரவிற்காக பிரதமர் கிறிஸ்டசனுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். ஸ்வீடன் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி வசதிகளை நிறுவுவது ஒரு நீண்டகால தொழில்துறை கூட்டாண்மையை நோக்கி நாம் நகர்கிறோம் என்பதற்கான சான்றாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான்டர் லேயனுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்வீடனின் மதிப்புமிக்க ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டோர் கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. இது வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு ஸ்வீடன் சார்பில் வழங்கப்படும் மிக உயர்ந்த கௌரவமாக கருதப்படுகிறது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், பெண்கள் பாதுகாப்பு, தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரஜினி அளித்த பேட்டி குறித்து பதிலளித்த அவர், அது அவருடைய சொந்த கருத்து என்று குறிப்பிட்டார். சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம், பெண்கள் பாதுகாப்பு, தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மும்மொழி கொள்கையை திமுக ஆட்சியில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அதே நிலைப்பாட்டை தான் இன்றைய அரசும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததால் மாணவர்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனைமங்கல செப்பேடு கொள்ளை விட பழமையான செப்பேடுகள் சோழமண்டலத்தின் பல்வேறு இடங்களில் உள்ளதால் அதை கண்டறிந்து மத்திய அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறினார். ஈரான் மிக வேகமாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சி இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் ஈரானுக்கு நேரம் குறைந்து கொண்டே போகிறது என்று தெரிவித்தார். அவர்கள் மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சி இருக்காது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். எனவே காலம் பொன்னானது என்று தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஈரான் அரசு, பிராந்தியம் முழுவதும் குறிப்பாக லெபனானில் இராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்து தங்கள் மீதான தடைகள் நீக்கப்பட்டு வெளிநாட்டு சொத்துகள் விடுவிக்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதாக தெரிவித்துள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 62வது போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி பெற்றுள்ளது. டெல்லி மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 62வது போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 193 ரன்கள் எடுத்தது. இதில் ரியான் பராக் 51 ரன்களும், துருவ் ஜூரேல் 53 ரன்களும் எடுத்தனர். இதனை அடுத்து 194 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 19 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 197 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய அபிஷேக் போரல் 51 ரன்களும், KL ராகுல் 56 ரன்களும் எடுத்து அசத்தினர். ஸ்வீடன் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடனுக்கு சென்றார். கோதன்பர்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் திரண்டு நின்று அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதில் ஸ்வீடன் பெண் பாட்டு பாடியதை பிரதமர் மோடி கேட்டு மகிழ்ந்தார். ஸ்வீடன் நாட்டு பரதநாட்டிய கலைஞர்களின் நடனத்தையும் பிரதமர் மோடி கண்டுகளித்தார். ஸ்வீடன் நாட்டு இசைக்குழுவினரின் வாத்திய இசையையும் பிரதமர் மோடி கேட்டு மகிழ்ந்தார்.
ஸ்வீடன் வாழ் இந்திய வம்சாவளி பெண்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு இன்று ஆட்சி பொறுப்பேற்கும் நிலையில் முதலமைச்சர் சதீசனுடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். கேரள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி இன்று ஆட்சி அமைக்கிறது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் முதலமைச்சராக சதீசன் பதவியேற்றுக் கொள்கிறார். அவருக்கு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். சதீசனுடன் குஞ்சாலிக்குட்டி, ரமேஷ் சென்னிதாலா, சன்னி ஜோசப், முரளிதரன், மோன்ஸ் ஜோசப், சிபு பேபிஜான், அனூப் ஜோக்கப், ஜான் அனில்குமார், சம்சுதீன், விஷ்ணுநாத், ரோஜிஜான், பிந்து கிருஷ்ணா, லிஜு, சாஜி, பசீர், அப்துல் கபூர், சித்திக், துளசி, ஜனீஸ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவைத் தலைவராக திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணனும் துணைத் தலைவராக சனிமோல் உஸ்மானும் செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சல முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங், கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார், கேரள முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர், பினய் விஸ்வம் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக சதீஷன் தெரிவித்தார். புதியவர்களை குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது என்றும் தாவேக ஆட்சியை பற்றி கருத்து கூறிய மாநிலங்களவை உறுப்பினர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சேயோன் படத்தின் பூஜையில் கலந்து கொள்ள மக்கள் நீதி மய்ய தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் சென்னையிலிருந்து விமானத்தில் மதுரைக்கு வந்தார். விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் அவர் பேசினார். அப்போது தாவேக ஆட்சி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு பதிலளித்த கமல்ஹாசன், புதியவர்களை குறைத்து மதிப்பிடவும் முடியாது, அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்கவும் கூடாது என்று தெரிவித்தார். குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து கவுண்டனி ஆற்றில் அமைக்கப்பட்ட திருவிழா கடைகளை ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புகழ்பெற்ற கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவையொட்டி கவுண்டனி ஆற்றில் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிந்து கவுண்டனி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் சிந்துவை பார்த்த பெண்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் தாவேகா தொகுதி பொறுப்பாளர் இளங்கோ, செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரனிடம் தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்தது ஏன் என கேட்டபோது கையெடுத்து கும்பிட்டுவிட்டு ஓடினார். பழனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ரவி மனோகரன் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் பிரதீப்பை விட சுமார் 700 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தொடர்ந்து நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி அணியில் இணைந்த அவர் சட்டமன்றத்தில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரை ரவி மனோகரன் நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. சந்திப்புக்கு பின் ரவி மனோகரனிடம் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தாவேகாவுக்கு எதிராக வாக்களித்து மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் சட்டமன்றத்தில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது ஏன் என செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளிக்காத அவர் அரசியல் வேண்டாமே என்று கும்பிட்டுவிட்டு ஓடினார். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியத்தில் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய தாவேகா நிர்வாகிகளுக்கு வெற்றி விருந்து அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலத்தில் தமிழக வெற்றி கழகம் துரிஞ்சாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் தலைமையில் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியதற்கு நிர்வாகிகளுக்கு வெற்றி விருந்து அளிக்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய தாவேகா ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை செய்து கட்சியை வளர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கம்பன் விழாவில் நடைபெற்ற பட்டிமன்றத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். வந்தவாசி வட்ட தமிழ் சங்க தலைவர் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் கம்பன் விழா நடைபெற்றது. இதில் தியாகத்தில் முன்னின்றோர் கோசலையா, தாரையா, மண்டோதரியா என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றத்தில் வங்காரம் ராமஜெயம், பேராசிரியர் ரஜினி மாவளவாடி, ஏழுமலை மோகனாம்பாள், சந்திரசாலிகை, செந்தாமரை செல்வி ஆகியோர் வாதிட்டனர். நடுவராக இருந்த தமிழ்ச்சங்க தலைவர் சிவராமகிருஷ்ணன் தியாகத்தில் முன்னின்றவர் மண்டோதரியா என தீர்ப்பளித்தார். இந்த கம்பன் விழாவில் தமிழ்ச்சங்க செயலாளர் மயில்வாகனன், துணைத் தலைவர்கள் சாமி, பிச்சாண்டி, ஸ்ரீதர், பொருளாளர் முருகவேல், நிகழ்ச்சி தொடர்பாளர் கிருஷ்ணன், பட்டு, தமிழ்ராசா, வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே அரசு டாஸ்மாக் கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்ட போது மது வாங்க வந்தவர்களை உள்ளே அனுமதிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் உள்ள அரசு டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர்.
12 மணி அளவில் கடையை திறந்தபோது மது பாட்டில்கள் வாங்குவதற்காக குடிகாரர்கள் குவிந்தனர். பொதுமக்கள் அவர்களை உள்ளே செல்ல விடாமல் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சு நடத்தினர். இருந்தபோதும் கடையை மூடாமல் கலைய மாட்டோம் என பொதுமக்கள் தெரிவித்ததால் தற்காலிகமாக கடையை மூடினர். முறையாக மனு அளித்தால் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆத்தூரில் மளிகை கடைக்கு வந்த பார்சலை ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் கேசவலு தெருவில் உள்ள மளிகை கடைக்கு பார்சல் வண்டி மூலம் 2 பெட்டிகள் வந்துள்ளன. அந்த பெட்டிகளை கடை முன்பு வைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனை அடுத்து கடையின் உரிமையாளர் கடையை திறப்பதற்கு வந்துள்ளார். அப்போது பார்சல் பெட்டி காணாமல் போனதால் அங்குள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்துள்ளார். அப்போது ஒருவர் நைஸாக பெட்டியை தூக்கி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர் ஆத்தூர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை சீசனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் வந்து குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை சீசன் களை கட்ட தொடங்கியுள்ளது. பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏற்காட்டிற்கு வந்தனர். இவர்கள் ஏற்காட்டின் மிதமான சூழலை அனுபவித்தவாறு லேடி சீட், ரோஜா தோட்டம், அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, பக்கோடா பாயிண்ட், சேர்வராயன் குகை கோயில் ஆகிய இடங்களை கண்டு களித்தனர். ஏற்காடு படகு இல்லத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் இயற்கை காட்சிகளை கண்டுகளித்தவாறு படகு பயணம் செய்தனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஏற்காடு மலைப்பாதையிலும் முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் பெண் பயணியிடம் நகை பறித்த வழக்கில் இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிராம் சிலோன் காலனியை சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி தனலட்சுமி ஏப்ரல் 27ஆம் நாள் மதுரைக்கு செல்வதற்காக கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நாகர்கோயில் கோவை ரயிலில் ஏறுவதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்தொடர்ந்து வந்த திருடன் தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டான். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிந்து நகையை பறித்த திருடனை தேடி வந்தனர். கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சி பதிவுகளை ஆய்வு செய்ததில் கடம்பூர் கீழப்பாறைப்பட்டியை சேர்ந்த முருகன் மகன் அழகு பாண்டிதான் நகையை பறித்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்து நகையை பறிமுதல் செய்தனர். பெரியபாளையம் அருகே இருசக்கர வாகனம் திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தாமரைப்பாக்கம் காரணி பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 10ஆம் தேதி பூச்சி அத்திப்பேட்டு பகுதியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் இது தொடர்பாக மணிகண்டன் வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் பதிவை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் தாமரைப்பாக்கம் கூட்டு சாலையில் வெங்கல் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக 2 இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வாகனத்தின் ஆவணங்களை கேட்டனர். ஆவணங்கள் இல்லாததால் இளைஞர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திருக்கண்டலம் பகுதியை சேர்ந்த விஜய், காமேஷ் ஆகியோர் காணாமல் போன மணிகண்டன் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து வெங்கல் காவல்துறையினர் அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காக்கலூரில் தெருநாய் கடித்ததில் காயமடைந்த துப்புரவு பெண் பணியாளர் உள்ளிட்ட 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் நகராட்சியை ஒட்டியுள்ள காக்கலூரில் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய் ஒன்றிற்கு திடீரென வெறி பிடித்ததால் சாலையில் செல்லும் நபர்கள், வீட்டில் இருந்த பெண்கள், முதியவர் என கண்ணில் படும் நபர்களை எல்லாம் விரட்டி கடித்தது. இதில் திருவள்ளூர் நகராட்சி துப்புரவு பணியாளர் சரசு, காக்கலூர் பகுதியை சேர்ந்த கஜேந்திரன், சுரேஷ், ரவிக்குமார், பாஸ்கர், லோகநாதன் உள்ளிட்ட 18 பேர் காயமடைந்தனர். இவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் சுற்றி திரியும் நாயை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரே நாளில் 18 பேரை நாய் கடித்துள்ள சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை அருகே சித்தர்காட்டில் ஆயுர்வேத மசாஜ் சென்டர் என்ற பெயரில் 2 பெண்களை பாலியல் தொழிலுக்கு உட்படுத்திய 2 பேரை மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறையில் சித்தர்காடு பாரதி நகர் பகுதியில் குடியிருப்பு வளாகம் ஒன்றில் விபச்சார தொழில் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை செய்ததில் தஞ்சாவூர் மாதவராவ் நகரை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் ஆயுர்வேத மசாஜ் சென்டர் நடத்தியதும் ஆயுர்வேத மசாஜ் பணிக்கு அமர்த்திய 2 பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதும் தெரியவந்தது. இதனையடுத்து விபச்சார தொழிலில் ஈடுபட்ட ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கேரள மாநிலம்
மாப்பிள்ளைச்சேரி பகுதியைச் சேர்ந்த தோமஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட இரு பெண்களையும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள வட்டார பாலின வள மையத்தில் சேர்த்தனர். இச்சம்பவம் குறித்து அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அரபிக்கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசுவதாலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாலும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் கடந்த 2 நாட்களாக சூறைக்காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் குளச்சல், கொட்டில்பாடு சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுமரம், வல்லம், பைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதையடுத்து அவர்கள் தங்களது படகுகளை குளச்சல் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைத்துள்ளனர். கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் சந்தைகளில் மீன்வரத்து குறைந்தது. மேலும் சுற்றுலா பயணிகள் குளச்சல் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு செல்லாத வண்ணம் போலீசார் கயிறு கட்டி கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதற்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்றது. உலக உயர் ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய உயர் ரத்த அழுத்த சங்கம், தமிழ்நாடு மாநில உயர் ரத்த அழுத்த சங்கம், இந்திய மருத்துவ சங்கம் ஆகியவை இணைந்து உயர் ரத்த அழுத்தத்தை துல்லியமாக கண்டறிதல் மற்றும் அவற்றை நிர்வகித்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவர் நரசிங்கன் ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தின் பாதிப்புகள் மற்றும் அதனால் ஏற்படும் கடுமையான சிக்கல்கள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் உயர் ரத்த அழுத்தத்தை கண்டறிதல் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் முன்னணி மருத்துவர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் முன்னாள் ஆசிரியருக்கு மரியாதை தரும் வகையில் அவரிடம் பயின்ற மாணவ மாணவிகள் இணைந்து நினைவு அஞ்சலி கூட்டம் நடத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பை சேர்ந்த அன்னலட்சுமி உலகம்பட்டி அரசு பள்ளியில் 35 ஆண்டு காலம் பணியாற்றியவர். அவர் காலமான நிலையில் அதற்கான 40வது நாள் நினைவஞ்சலி அவர் குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரிடம் 1976 இருந்து 2013 வரை படித்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அவர் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவிகள் எளிதாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதற்காக அன்னலட்சுமி ஆசிரியர் எழுதிய புத்தகங்களை வெளியிட்டு ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பயங்கரவாதத்தால் கடுமையான சவாலை சந்திக்கும் மனிதகுலம், பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழக வாழ்வாதாரங்களை காக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை நடத்த வேண்டும், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல். ஈரான் மிக வேகமாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் அவர்களிடம் எதுவும் மிஞ்சி இருக்காது, அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 62வது போட்டி, ராஜஸ்தானை வீழ்த்தி டெல்லி அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.